26 தேர்தல் வருது. அந்த தேர்தல உண்மையிலே இந்த விருப்பு வந்து சங்கரன்கோவில் தொகுதி வந்து அது ரிசர்வ் தொகுதியா இருக்கிறதுனால நாம 40 வருஷமா நம்மளால தேர்தலில் நிக்க முடியல, நம்ம இடத்தான் யாரும் நிக்க முடியல அப்படிங்கிறதுனால மதுரை உயர்நீதிமன்றத்துல அதையும் இந்த ஊர்ல இருந்து சொல்லிட்டு போறேன். இந்த வரைக்கும் யாருக்கும் சொல்லல. நாளைக்கு நாளைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றேன். சங்கரன்கோவில் தொகுதியை பொது தொகுதியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றேன். அதுல இந்த வருஷமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வருஷமே மாறிடும். இல்லைன்னா இன்னும் எண்ணி ஒரு 5 வருஷம் நம்ம அதுக்காக காத்திருக்கணும். இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த தேர்தலையாவது சங்கரன்கோவில் தொகுதியை பொது தொகுதியா நம்ம வந்து மாற்றியே தீரணும், மாற்றுவோம். அது எந்த ஒரு மாற்று எடுத்து கொண்ட. அதனால அரசியலும் நமக்கு வேணும் அப்படிங்கறது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி கல்வி பயிர்கிட்டு அரசு ஊழியத்துக்கு போனோம், அரசியல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. மிகவும் பொறுமையோடு இருங்க. காலம் நமக்கான காலம் இல்ல. அடுத்தடுத்து தொடர் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சங்கரன்கோவில் காலேஜ்ல முதலமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிற சங்கரன்கோவில் காலேஜ் நீங்க மீட்டு கொடுத்தீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மீட்டு ஒரு சாலை பிடித்த ஒரு முதல்வர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்டீங்க. கல்லூரி முதல்வர் எங்களாம இந்த சரௌண்டிங் உள்ள இந்த சமுதாய இளைஞர்கள் படிக்க முடியல. அவர்களை வந்து மிகவும் துன்புறுத்துறாரு. பள்ளிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட தெரியல. அவருடைய பதவி காலம் முடிஞ்சும் அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. அவரை டிஸ்மிஸ் பண்ணி மீண்டும் கோர்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. நல்லதா பண்ணிருக்காங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதை மீண்டும் அவர் வந்து நான் என்னுடைய பதவி காலம் முடிஞ்சாலும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு எச்சரிக்கை கேட்டிருக்காரா. தயவு செய்து சொல்றேன், தென்காசி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர் அவர்களே, அந்த நபர் அந்த கல்லூரிக்கு முதல்வர் இருக்கக்கூடாது. கல்லூரி முதல்வர் இருக்கக்கூடிய சாதி மதம் பார்க்க கூடாது, சாதி வெறி இருக்கக்கூடாது. என்னுடைய இளைஞர்கள் படிக்க விடாம வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு முக்கியத்துவம் சார்பா சொல்றேன், அந்த முதல்வரை உடனடியா பணிக்கு மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. அப்படி நான் கொடுப்பேன், அவருக்கு முதல்வரா இருப்பாரு அந்த கல்லூரிக்கு அப்படின்னு சொன்னா மீண்டும் தேர்தல் காலத்து போராட்டம் மாபெரும் போராட்டமா நடக்கும். அது மாநிலத்தை இல்ல. தேர்தல் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை உணர்ந்து மக்களுடைய கோரிக்கை நிலைகளும் அந்த கல்லூரிகளில் எந்த வசதியும் அவர் செஞ்சு கொடுக்கல, அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல. சமூக சீர்கேடு நிறைய அங்க நடக்கி அவர் ஒழுக்கமாகவே கிடையாது. இந்த இடத்துல பதிவு செய்ய நாளைக்கு முதலுக்கு சபதமா நான் லெட்டர் அனுப்புறேன், கடிதம் அனுப்புறேன், அவருக்கு மனுக்கள் அனுப்ப போறேன். 4 நாள் 5 நாள்ல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில அந்த போராட்டம் அறிவிக்கப்படும். சங்கரன்கோவில் இது மட்டுமல்ல, தென்காசி மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் காட்டு பன்றியால் பாதிக்கப்படுறாங்க, யானைகளால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து புகார் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய மக்கள் விவசாயத்தையும் வந்து கிடைக்க முடியல. அதனால தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் இந்த வனத்துறை விவசாயிகளுக்கு வந்து காட்டு பன்றியை சுட்டுக் கொள்வதற்கு நாட்டு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சட்டசபையில எல்லா அதிகாரிகளுமே கேட்டிருக்காங்க, விவசாயிகள் கையில துப்பாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம அரசாங்கம் துப்பாக்கி கொடுத்தா அதை மாற்று வேலை பயன்படுத்திடுவாங்க, வேலை உரிமைகளை கொண்டு சொல்லிட்டாங்க. தயவு செய்து இந்த மக்களை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும், காட்டு பண்டிகைகள் வராம தடுக்கணும்னா இந்த விவசாயிகளுக்கு, தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும், மலையோர பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த ஊருக்கு நான் உணர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பேன். என் மீதி நீங்கள் அனைவரும் வச்சிருக்க நான் தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் இந்த ஊர்ல இருந்து அதிகாரிகள் நிறைய பேர் போறோம். பிள்ளைகள் கொண்டவங்க நீதிபதியா நீங்க படிக்கிறீங்க, ஒரு நீதிபதி ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் பல்வேறு துறைகளுக்கு போறேன். பல்வேறு துறைகள் போகும்போது அங்க ஒரு தேவைப்பாடு ஒரு கலெக்டரா உட்கார்ந்துருக்கும் போதும், ஒரு பிஆர்ஓ உட்கார்ந்துருக்கும் போதும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது, டிஎஸ்பி இருக்கும் போது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் நம்ம தான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். வல்லராமபுரத்துல இருந்து காவல் நிலையத்துக்கு போறவன் போகக்கூடாது, காவலத்துவோ இன்ஸ்பெக்டரோ போனதில் நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போக நீதிபதியோ வக்கீலோ போகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா படிங்க. ஊருக்கு 5 வழக்கறிஞர் நீங்க எல்லாரும் வந்து உருவாக்குங்க. கழுகுமலை இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருது. கழுகுமலை இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி மிக மோசமான வகையில பொதுமக்களை வந்து கண்ணீர் குறைவான வார்த்தைகளால தொடர்ந்து வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா முக்குளத்தோர் போல் யார் கல்யாணம் வச்சு நடத்துறாங்க, கல்யாண வீடுகள்ல அந்த பேருக்கு அனுமதிக்கிறதுக்கு சாலை வெளியோடு நடந்துகிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகழ் வந்துகிட்டே இருக்கு. டிஎல்பிடி சொல்லியாச்சு. அதனால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் கழுகுமலை இன்ஸ்பெக்டர் உடனடியா
பரிமாற்றம் செய்யும். அந்த பெண் காவல் ஆய்வாளர் மிகப்பெரிய ஒரு அடாவடித்தனம் பண்றாரு. எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுறதா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் மிக கேவலமான முறையில் பேசுறதா தொடர்ந்து மக்கள் புகார் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால தயவு செய்து இது போன்ற காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் நாளோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் உங்களை வச்சு நான் இந்த வல்லாராம பொறுத்த வச்சு இந்த கிறிஸ்டியோட தேவமரம் காப்பாற்றணும். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயக ரீதியா போராட்டத்தை முன்னெடுத்து உங்களை நான் பாதுகாக்க நினைக்கிறேன். 7 ஜென்மம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி இதே மாதிரி எசைக்கிறதா இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டு கடவே பல்வேறு கட்சிகள் என்ற பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பொருளாதார நெருக்கடியை நிறுத்தி எப்படியாவது எசைக்கிறாச்சாவை நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அதனாலதான் நேற்று சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ போட்டேன். இருக்கிற 30 சேர்ந்த அத்தனை உதவிகளும் எங்களுக்கு எங்க கட்சிக்கு நீங்க நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று தேவமாக கேட்க ஆரம்பிச்சுட்டேன். அப்பவே அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க கண்டிப்பான முறையில நம்ம கூட வரணும் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்தா நம்ம வருவேன்னு சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்க எல்லார்கிட்டையும் வருவேன், வந்து கேட்டுட்டு தான் தேர்தல்ல நான் எந்த பண்ணுங்கிற முடிவை எடுப்பேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என் மேல உஷரா இருக்கீங்க அப்படிங்கிற நான் உங்களை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு நான் ஒரு பக்கம் போக முடியாது. அதனால உங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் எல்லாத்தையும் சந்திச்சு கேட்டுட்டு நான் எந்த முடிவு எடுக்கணும் கிடையாது. நான் என்னைய நீங்க எல்லாரும் ஒரிஜினலா இருக்குன்னு சொல்றீங்க, நான் ஒரிஜினலா இருந்துருவேன். நீங்க எல்லாரும் என்னைய விட்டுட்டு ஓயிலாங்க. எலெக்ஷன் வந்தோட 1000 தான் வாங்கிக்கோங்க, வழி கிடையாது. அது உங்க பணம், வரி பணம். ஆனா ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்னு ஒண்ணு நமக்கு போடணும், இல்ல நம்ம சொல்றவனுக்கு போடணும். நாம சொல்ற ஆள் எம்எல்ஏ இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு கேட்பாரு வைப்பாரு. அந்த மாதிரி மைண்ட் செட்டை எல்லாரும் உருவாக்கிங்க. எந்த காரணத்து கொண்டும் இது வரைக்கும் நம்ம ஊருக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாத்தையும் நினைச்சு வர தேர்தல் நீங்க பயன்படுத்துங்க. வர தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதனால நமக்கு ஆபத்தான காலத்துல உணர்ந்து நீங்க எல்லாம் செயல்படும் சொல்லி மிகவும் தாக்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் கவனமா கையாளுங்க, இன்ஸ்டாகிராமும் கவனமா கையாளுங்க. மீண்டும் சொல்றேன், பெண் பிள்ளைகள் பிரச்சனை எதா இருந்தாலும் சரி தயவு செய்து நான் உங்க கூட பிறந்த மாதிரி தான் உங்க பிள்ளைகள் வந்து நான் ஒரு பிள்ளையா நினைச்சு எனக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கியா, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். நாம வெளியே சொன்னா இந்த மாதிரி நம்ம மகளுக்கு பிரச்சனை ஆயிருமோ, வெளியே தெரிஞ்சிருமோ அப்படி இப்படின்னு மூடி மறைக்க கூடாது அப்படிங்கறத நான் பதிவு செய்தேன். நான் உங்க கூட பிறந்த மாதிரி இருந்து அதை நான் எப்படி மறைக்கணுமோ அதுல இருந்து உங்க பிள்ளைய காப்பாற்றணுமோ காப்பாற்றிக்கிறேன். அதனால தயவு செய்து எல்லாரும் ரொம்ப கருத்து கவனமா மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த வல்லராமபுரத்தில் இருந்து இன்னைக்கு நாட்டை பாதுகாக்கிற அத்தனை ராணுவத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை என்னை மிக பிரமாதமாக வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகள். கிட்டத்தட்ட தூங்கவே விடல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போனு எப்போ போன் வந்துட்டாலே இன்னொரு 5 நாள் கிடைக்கலாம். நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வேற எங்கேயும் ப்ரோக்ராம் போடுறாங்க, சென்னை போறாங்க, இங்க வராங்க அப்படின்ட்டு உண்மையில அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வர வைத்த ஊர் நாட்டாம எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊர் நாட்டாமை என்பது மிக முக்கியம். எல்லா ஊர்களையும் ஊர் நாட்டாமையை ரெடி பண்ணுங்க. நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் ஊர் பண்டுன்னு சொல்லி நீங்க ஒதுக்குறீங்களா எனக்கு தெரியாது. அப்படி இல்ல அப்படின்னா ஊர் பண்டுங்கிறத ஒரு இது ஒதுக்குங்க. உங்களுக்கு கோயில வரி பிடிக்கிற மணிக்கு நீங்க எல்லாரும் வரி போட்டு ஒரு பணத்தை சேவ் பண்ணி வைங்க. அதை வச்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ண கட்டலாம், ஒரு கல்வி கூட கட்டலாம், நூலகம் கட்டலாம், ஒளி பிரிச்சு கூட கட்டலாம், ஒரு 5 பிள்ளைகளை வைக்கல் படிக்க வைக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஆபத்துனா அதை வச்சு பயன்படுத்தலாம். நீங்க எத்தனையோ கோர்ட்ல நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கோம். அப்படின்னா அந்த ஊரோட பண்டு இருக்கலாம். இன்னைக்கு இந்த வல்லராமபுரம் வடகாசி கோயில் சொல்றேன். இப்போ இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு தீர்ப்பு வாங்கிருக்கேன். எங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல 11 மணிக்கு இன்னைக்கு தீர்ப்பு வாங்கிருக்கேன். நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்க தீர்ப்பு ராஜபாளையத்துல நம்ம சமுதாய மக்கள் ஆண்டாண்டு காலமா கும்பிட்டு இருந்த கோவில ஒரு குறிப்பிட்ட கும்பல் ஆக்கிரமிப்பு பண்ணி கல்வெட்டை மறைச்சு நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அரசு மீது வழக்கம் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது, கோயில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில இழுத்து மூடிட்டாங்க. அந்த ராஜபாளைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தேடி வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமா எழுதி தம்பி உங்களுடைய நம்பர் கிடைக்கல அப்படின்னு இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் வந்தாங்க. உண்மை கவலைப்படைய நான் பாத்துக்கிட்டேன் சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துல போட்டு இன்னைக்கு 5 ஆர்டர் கொடுத்துருக்கு. அவங்க கோவில உடனடியா 3 நேரமும் பூஜைகள் நடக்கணும். அது ரெஸ்டாரன்ஸை கண்ட்ரோல் போகும். யாரும் அதை உரிமை கொண்டாடக்கூடாது, இவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. நம்ம ஊருக்கு வரையில போன் பண்ணிட்டு வரேன். அதே தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துட்டு ஊரே சந்தோஷமா கொண்டாடலாம்.
ஆனா நீங்க எப்ப வாயில தாக்கி விடுவோம் அப்படி அது வரைக்கும் நாங்க கோயிலுக்கு போவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3000 தலைக்கட்டு குடும்பம் ராஜபாளையத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் 2-3 நாள் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்படி சட்ட ரீதியா எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். அப்ப ஏன்னா அவங்க மட்டும்தான் எடுத்தா அவங்க பேட எடுத்த மட்டும் ஜெயிப்பாங்க எல்லாம் நினைக்கிறாங்க. நம்மளும் பேட எடுத்தா நம்ம ஜெயிக்கலாம். நம்ம அவசரப்பட்டு அறுபது எடுத்து கொடுத்தோம். ஏதாவது பிரச்சனை கோவப்பட்டு யாரையும் அடிச்சு கொடுத்தோம். அவங்க அடிச்சு முடிச்சுட்டா கூட போராடிக்கிறான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அப்ப என்னப்பா அடிச்சு விட்டேன். அப்ப பிரச்சனை வரவுக்கு முன்னாடி எனக்கு அடிக்க பிரச்சனை இந்த மாதிரி வரப்போதுல இந்த மாதிரி பிரச்சனை உடனே கூட்டு பேசலாம்ல. அதான் சட்டத்தை கையில எடுக்க வேண்டாம். வந்து வேணாம் எடுத்து நம்ம சாதிப்போம். இனி வரும் காலம் நமக்கான காலம் இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கான காலம் இருக்கணும். அப்படி அப்படின்னா நாம வந்து சட்டவிகிதம் போடணும். மீண்டும் சொல்றேன், தயவு செய்து பெரியவர்களாக சரி கஷ்டப்பட்டு ஏழை மக்கள் அதிகம் இருக்கும். மது வந்தாங்க மிகப்பெரிய உள்ள குடும்பத்தை கொண்டு போய் அதை சீரழித்து கொடுவோம் அப்படிங்கிற எல்லாம் நினைக்கணும். பெற்றோர்கள் மேல பாசம் வைங்க அப்படின்னு சொல்லி பணிகள் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்க ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்தடுத்து இந்த ஊருக்கு நான் வருவேன். நன்றி.